ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைத்து தமிழ் முகங்களுக்கும் தமிழ் வணக்கம். பிஎஸ்என்எல் வந்து எஃப்டிடிஹெச்சோட புதுசாக ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. என்னென்னா ஐஎஃப்டிவி, இன்டர்நெட் ஃபைபர் டிவி. ஸோ இந்த டிவி சேனல், இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் பிஎஸ்என்எல் ப்ராட்பேண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அவங்க அந்த ஸ்கீம் கூடவே வித்தவுட் எனி அடிஷ்னல் சார்ஜஸ் வந்து 500 சேனல் வந்து ஃப்ரீயாகவே வந்து வாட்ச் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த சேனல் நம்ம டிவியில் ஃப்ரீயாக வாட்ச் பண்ணுறதுக்கு நம்ம எந்த ஒரு அடிஷ்னல் சார்ஜஸுமே பேமெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ இதுக்கு வந்து நம்ம இது பார்க்கும்போது டேட்டா காலியாகும்ன்றது அந்த ஒரு கவலையும் தேவையில்லை. ஸோ இந்த சேனல் நம்ம பார்க்கும்போது எந்த ஒரு டேட்டாவுமே அடிஷ்னலாக எதுவுமே ரெடியூஸ் ஆகாது அப்படின்றது தான் வந்து பிஎஸ்என்எல் தரப்பில் வந்து இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சேனல் எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து எந்தெந்த ஸ்டேட்டில் கொடுக்குறாங்க பார்த்திங்கன்னா, இந்தியாவில் மத்திய பிரதேஷ் அண்டு தமிழ்நாடு, இந்த ரெண்டு ஸ்டேட்டில் மட்டும்தான் ஃபஸ்ட் டைம் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ தமிழ்நாடு மக்கள் ஒரு லக்கின்னே கூட சொல்லலாம். ஸோ இது எப்படி நம்ம பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் வந்து பிஎஸ்என்எல் லைவ் டிவி என்ற ஒரு ஆப் இருக்குது. அது வந்து நம்ம உங்களுடைய ஆண்ட்ராய்டு டிவியில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் மொபைல் நம்பர் போட்டு ஓடிபி போகும். ஓடிபி போட்டோன்னே வெரிஃபை ஆனவுடனே நீங்கள் வந்து பிஎஸ்என்எல் லைவ் டிவியை வந்து நீங்கள் அதாவது ஃபைபர் ப்ராட்பேண்ட் வச்சுருக்கவங்க மட்டும் பார்க்கலாம். மற்ற ஜியோ கனெக்ஷன், ஏர்டெல் கனெக்ஷனுக்கெலாம் இது வந்து பார்க்க முடியாது. அந்த கனெக்ஷன் வச்சுருந்தா அது பார்க்க முடியாது. ஒன்ஸ் இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தமிழ்நாட்டில் வந்துடுச்சுன்னா கேபிள் டிவி, லோக்கல் கேபிள் டிவி, இந்த நிறைய டிஷ்ஷெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாமே வந்து அவுட் ஆஃப் இதாக போயிடும். ஸோ எதனாலனா இது வந்து நெட்டுக்கு மட்டும் நம்ம ரீசார்ஜ் பண்ணால் போதும். ஆண்ட்ராய்டு டிவி மோஸ்ட்டாக எல்லாருமே வந்து ஸ்மார்ட் டிவி யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் ஆண்ட்ராய்டு டிவியில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு கண்டிஷன் இருக்குது. ஆண்ட்ராய்டு டிவி வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து 10 and above இருந்தால் மட்டும்தான் இது வந்து ஒர்க் ஆகுன்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. பிஎஸ்என்எல் தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த சர்வீஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு நம்பரும் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு மிஸ்டேக் கொடுத்தோம்னா அவங்களே ஃபர்தராக எப்படி இது பண்ணணுன்றது டீட்டெயிலாக உங்களுக்கு எஸ்எம்எஸோ இல்லை வாட்ஸ்அப்போ பண்ணிடுறாங்க. நம்பர் பார்த்திங்கன்னா 9424700333. மறுபடியும் சொல்கிறேன், 9424700333. இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் மிஸ்டேக் கொடுத்தீங்கன்னா பிஎஸ்என்எல் தரப்புலேருந்தே எஸ்எம்எஸ் வரும். ஸோ அவங்களே உங்களுக்கு வந்து ஃபர்தராக எப்படி என்னென்ன ப்ரொசீஜர் சொல்லி கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்றாங்க. அப்படி மிஸ்டு கால் நம்பரில் உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா ரெண்டாவது வந்து பிஎஸ்என்எல் செல்ஃப் கேர் ஆப் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம அதுலேயுமே வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்டு டிவிக்கு லிங்க் பண்ணுறது. ஸோ 2 மெத்தட் இருக்குது. ஸோ இது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த டிவி பார்த்திங்கன்னா டிவியில் வந்து மேலே ரைட் ஹேண்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்என்எல் லோகோ இருக்குது பாருங்கள். எப்படி ஏர்டெல் டிஷ்லலாம் ஏர்டெல் லோகோ வருமோ அதே போல் பார்த்திங்கன்னா பிஎஸ்என்எல் லோகோ வருது பாருங்கள். ஸோ இது வந்து பிஎஸ்என்எல் தரப்புலேருந்து வர ப்ராட்பேண்ட் யூஸருக்கு மட்டும் ஒரு ஃப்ரீ சர்வீஸாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துடுச்சுன்னா ஜியோ டிவி அண்ட் ஏர்டெல் டிஷ்ஷு இதெல்லாமே வந்து 0 ஆயிடுன்ற மாதிரி தான் இப்போ மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. அடுத்து ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இது ஃபைபர்ன்றதுனால கேபிள் டிவி, லோக்கல் கேபிள் டிவி ஆப்ரேட்டருக்கெலாம் அவங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்பு இருக்குன்றதும் தெரியல. ஸோ உங்களுடைய கருத்து என்னென்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை யாரெல்லாம் உங்களுடைய பிஎஸ்என்எல் ப்ராட்பேண்ட் யூஸ் பண்ணுறாங்களோ ஸோ எல்லாருக்குமே மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் எல்லாருமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எதனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, சம்டைம்ஸ் வந்து டிஷ் யூஸ் பண்ணுறவங்க வந்து கேபிள் டிவி ரீசார்ஜ் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ இன்ஸ்டண்ட்டாக வந்து கேபிள் அதாவது டிஷ்ஷு சேனல் வந்து கட் ஆகும். ஸோ சம்டைம்ஸ் வந்து லோக்கல் கேபிள் டிவி இந்த மழை நாள்லாம் பார்த்திங்கன்னா நெட்டு ஒர்க் ஆகும், ஃபைபர்ன்றதுனால ஒர்க் ஆகும், கேபிள் டிவி வந்து இஷ்யூவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் கூட இது நம்ம ப்ராட்பேண்ட்லேருந்து டைரெக்டாக டிவியில் கனெக்ட் பண்ணி ஆப்லேருந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.